என்ன நேத்து சிகப்பு சட்டை இன்னைக்கு மஞ்சள் சட்டைன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் ஒரு மங்களகரமா இருக்கட்டுமேன்னு தான். நம்ம தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய கட்சி கொடியில உள்ள கலர் போல இருக்கலாமேங்கிற மாரி தான். ஸோ இன்னைக்கு வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்து ஒரு கொடி அறிமுக விழா நிகழ்ச்சி நடந்தது. கரெக்ட்டா ஒரு 9:15 மணிக்கு ஆரம்பிச்சு 9:45க்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. இதற்காக பார்த்தீங்கன்னா, அந்த இடமே ஒரு கலேபரமா இருந்தது. அவ்வளவு அ மீடியாக்கள், அப்புறம் போலீஸு, அப்புறம் பவுன்சர்ஸ்ன்னு பயங்கரமா இருந்தது பாதுகாப்பு ஏற்பாடு. காலம்பற 6 மணிலேருந்தே அங்க கூட்டம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 400 நிர்வாகிகள் மட்டும் தான் அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஸோ பனையூர்ல இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. கரெக்ட்டா 9:10க்கு வந்த விஜய் வந்து நேரா உள்ள போய், அவங்க வந்து இதுக்காகவே தயாரிச்சிருந்த ஒரு கொடிக்கான ஒரு ஆந்தம் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆந்தம் வந்து ஆடியோ, வீடியோவா பிரசன்ட் பண்ணாங்க. அத உட்காந்து பார்த்தாரு. அதுக்கப்புறமா உறுதிமொழி எடுத்து வச்சாரு. அவரு உறுதிமொழிய சொல்ல, மற்ற நிர்வாகிகள்லாம் உறுதிமொழி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து கட்சியினுடைய கொடிய ஏத்தி வச்சாரு. அதோட கட்சியினுடைய கொடிமரத்துக்கு கீழ இருக்க அந்த கல்வெட்டையும் தொடங்கி வச்சாரு. ஸோ இதெல்லாம் போனாலும், இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆஸ் யூசுவல் அவர் தான் எல்லாமே ஏற்பாடுகள் நின்னு பக்கத்திலே இருந்தாரு. அப்புறம் விஜயனுடைய அப்பா, அம்மா எஸ்.ஏ. சந்திரசேகர் அண்ட் ஷோபா சந்திரசேகர் 2 பேருமே சர்ப்ரைஸா வந்திருந்தாங்க. இத தாண்டி நம்ம பேச வேண்டியது என்னன்னா, கட்சியினுடைய கொடி நிறத்த பார்த்தாலே தெரியும். 2 பக்கமும் சிகப்பு, நடுவுல மஞ்சள். ஸோ மஞ்சள், சிகப்பு அப்படின்னாலே ஒரு மஞ்சளும், குங்குமமும் சேர்ந்த ஒரு கலர். ஸோ மங்களகரமான ஒரு பொருள்னா அது மஞ்சள், சிகப்பு தான். அத வந்து ஒரு அடையாளமா வச்சிருக்காரு. சமீப காலத்துல அவரோட படங்களே பார்த்தீங்கன்னா, நெத்தியில அந்த குங்குமம் வச்ச மாரி இருக்கிற ஃபோட்டோ தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஏன் கட்சியினுடைய லெட்டர் பேட்லயே அதிகாரப்பூர்வ படமா அதுதான் இடம் பெற்றிருக்கு. அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியனா இருந்தாலும், அனைத்து தரப்பு மக்களையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாரி ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 2 யானை 2 பக்கமும் நிக்குது. அந்த 2 யானைக்கு நடுவுல ஒரு பெரிய வட்டம். வட்டத்த சுத்தி 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்கள் அப்படின்னாக்கா, அதுல 22 நட்சத்திரங்கள் பச்சை கலர்ல இருக்கு. ஸோ ஒரு மரகத கல்ல குறிக்கிற மாரி 5 நட்சத்திரங்கள் நீல வண்ணத்துல இருக்கு. அந்த நீலம் வந்து அ பொதுவாவே வந்து இந்த ராகுவோட கலர் நீலம் அப்படிம்பாங்க. நமக்கு ஏற்படுற தடைகள், இந்த காரிய விஷயமா ஏற்படுற எல்லாத்தையும் அந்த நீலம் தான் அவாய்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. அதனால அந்த நீலத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யானை யூஸ் பண்றா அப்படின்னாலே, யானைக்கு வந்து போர்க்குணம் ஜாஸ்தி. பலமும் ஜாஸ்தி. அதனால யானை அங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா வந்து அந்த ரவுண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பூ வச்சிருக்காங்க. அந்த பூ வாகை பூன்னு பேரு. அதுதான் வந்து பண்டைய காலத்துல நம்ப சண்டைகளுக்கெல்லாம் போறப்பவே வந்து அந்த பூவ தான் சூட்டிக்குவாங்க. வெற்றி கையில கிடைச்சதுக்கு அப்புறம். அதனால தான் இப்பவும் அந்த சொல் நடையில இருக்கு. "வெற்றி வாகை சூடினார்" அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னாலே என்ன? அந்த வாகை பூ தான். அந்த பூவுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு. அதுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. அந்த பூ வந்து கட்சி சின்னத்துல இடம் பெற்றிருக்கு. ஸோ இதெல்லாம் கட்சி சின்னத்தினுடைய சிறப்பு அம்சமா நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு காரணம் காரியம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாங்க. கரெக்ட்டா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் கூட வியாழக்கிழமை, குரு வாரம் இது. ஸோ அதனால தான் வந்து குரு இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால வியாழக்கிழமை அந்த குரு வாரத்துல கரெக்ட்டா 9 மணிக்கு அப்புறம், யமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட்டா அவரு ஜோசியர் என்னென்னலாம் டைம் குறிச்சு குடுத்துருக்காங்களோ, அந்த மாரி விஷயத்த பார்த்து கிளீனா பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 2026 எலக்ஷன மனசுல வச்சு பண்ணினாலும், கட்சி நிர்வாகிகள்ட்ட பயங்கர அப்ளாஸ் வந்திருக்கு இதுக்கு. ஆனா அத தாண்டி எதிர்ப்பு இல்லாம இருக்குமா? ஸோ விஜய்னாலே எதிர்ப்பு தானே. ஏன்னா மாநாட்டுக்கு இடம் பார்க்கறதுக்கு திருச்சியில ஆரம்பிச்சு, சேலத்துல ஆரம்பிச்சு, அப்புறம் எங்கெங்கேயோ போயி வேற வழியே இல்லாம வர செப்டம்பர் 22ஆம் தேதி நம்ம விக்கிரவாண்டி பக்கத்துல இருக்கிற ஒரு திடல்ல தான் நடத்த போறாங்க அந்த மாநாடு. அதுதான் கட்சியினோட முதல் மாநில மாநாடு. அந்த மாநாட்டுல தான் தனது கொள்கைகள் எல்லாம் குறித்து விரிவா பேச போறாரு. அப்புறம் இதுக்கு இன்னைக்கு வந்து கட்சிக்குன்னு ஒரு பாட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கட்சியினுடைய ஆந்தம் பாடலா. அந்த பாடலுக்கூட விளக்கத்தையும் நான் அங்க சொல்றேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும், அந்த இடத்துக்கே அவ்வளோ பிரச்சனை பண்ணவங்க, இப்ப கொடி வரைக்கும் வந்துட்டாரு விடுவாங்களா? ஆரம்பிச்சுட்டாங்க இப்பவே. என்னன்னா, அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னமே யானை சின்னம் தான். ஸோ அந்த 1க்கு 2 யானை அந்த கொடியில இருக்கிறதுனால சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆனந்தன் வந்து இதுக்கு வன்மையா கண்டனம் தெரிவிச்சதோடு இல்லாம, உடனே அந்த சின்னத்த நீக்கல அப்படின்னா கொடியிலேருந்து, நாங்க வந்து கோர்ட்டுக்கு போயிடுவோம், வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சைடு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேரள மாநிலத்தில இருக்கிற
தேவசம் போர்டு இருக்குது, திருவாங்கூர் தேவசம் போர்டு. அந்த தேவசம் போர்டில் யானை சின்னம் தான் அவங்களோட பரம்பரை சின்னமாக ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு வராங்க, எம்பளமாக. அதை இதில் யூஸ் பண்ணதுனால அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேரளா டிரான்ஸ்போர்ட்லேயும் இதே மாதிரியான ஒரு யானை போட்ட சின்னம் தான் இருக்குது, அங்கேயும் இதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் இதை தாண்டி உள்ளே இருக்கிற அந்த பூ இந்த பூவே கிடையாது, ஸோ வாகை பூவே கிடையாது, அவங்க ஏதோ தூங்கு மூஞ்சி மரத்துலேருந்து ஒரு பூவை போட்டிருக்காங்க கொடியில், இது வாகைப்பூ வேறு மாதிரி இருக்கும், அதோட இதழ்கள் ப்ளூ நிறத்தில் இருக்காது, அது ஒரு மாதிரி வெண்மை நிறத்தில் இருக்கும், வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போவே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில். ஸோ விஜய் அப்படின்னாலே எதுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அவர் எதை பண்ணாலும் தப்பு, எதை பண்ணாலும் எதிர்ப்போம், அந்த ஆங்கிளில் தான் சோசியல் மீடியாவில் போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் விஜய் எப்போதுமே சளைக்கிற ஆள் கிடையாது. தன்னுடைய குறித்த கொள்கைக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கும் உண்மையாக இருப்பார், தீவிரமாக இருப்பார். அது படமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, பர்சனல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம கையில் எடுத்திருக்காரு. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாரு. ஸோ அதற்கெல்லாம் ஒரு அச்சாரமாக ஒரு பிள்ளையார் சொல்லியாக இந்த கொடியேற்று விழா மிக பிரம்மாண்டமான முறையில் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாரு. இன்றைக்கி ஒட்டுமொத்த மீடியாவுமே தமிழ்நாட்டில் விஜயை சுற்றி தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி காலமத்திலேருந்து எல்லா மீடியாக்களுமே விஜயனுடைய செய்தியை தான் ஒரு முதன்மை செய்தியாக ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு விஜய் பெயரோடையும் ஒரு பெரிய ஒரு ஐக்கானாகவும் இருக்கார் அப்படின்னா அது மிக இல்லை. ஸோ நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.